நம்மளோட கிரிக்கானதாஸ் யூடியூப் சேனலில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீமுங்களோட ஸ்குவாடையும் ரிவ்யூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோவில் ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து ரெண்டு டீமுங்களோட ஸ்குவாடை ரிவ்யூ பண்ண வந்திருக்கிறேன். அண்ட் நம்மளோட கிரிக்கானதாஸ் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் www.blacksheepindia.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட பேர், கேப்சர் செய்ய கொடுத்ததுக்கப்புறமா பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்டு 2025 வரும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக போனீங்கன்னா ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி அப்படின்னு இருக்கும். அதில் கிரிக்கானந்தா அப்படிங்கிற நம்மளோட சேனல் இருக்கும். ஸோ நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி வட்டாரத்தில் இருக்கவங்க எல்லாரையும் ஓட் பண்ண வைங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களோட பிளேயிங் 11 கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ், பேட் கமின்ஸ் ஃபேன்ஸ் இருப்பீங்க. இன்னொரு பக்கம் இங்கிலாந்து ஃபேன்ஸும் நம்ம சேனலில் நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட பிளேயிங் 11. வீடியோக்குள்ளே போகலாம். ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து டீமோட ஸ்குவாட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. ஆஸ்திரேலியா இப்போதைய ஓடிஐ சாம்பியன்ஸ். பேட் கமின்ஸ் என்னதான் கப்பு இல்லை அவர்கிட்ட சொல்லுங்கள். ஆஷஸ் இருக்குது, பர்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு, ஓடிஐ வேர்ல்டு கப்பு. ஆக்சுவலி கோவிடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஆஸ்திரேலியா கிட்ட T20 வேர்ல்டு கப்பும் இருக்குது. எல்லா விதமான கப்பையும் வின் பண்ணிட்டாங்க. பேட் கமின்ஸ் தனிப்பட்ட வகையில் யோசிக்கலாம். ஓடிஐ வேர்ல்டு கப்பு இருக்குது, டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்குது. T20யில் நம்ம கேப்டன் கிடையாது, அதனால் நம்ம அந்த கோட்டா முடிஞ்சிருச்சு. பட் இன்னும் நம்மக்கிட்ட ஒரு ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை வின் பண்ணிட்டா, அந்த ட்ரோஃபியை வின் பண்ணிட்டா அப்படின்னு கமின்ஸ் யோசிச்சா, டீமில் இருக்கிறவங்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபியும் நம்ம பக்கம் கொண்டு வரணும்னு யோசிச்சா என்ன நினைக்கிறீங்க? பேட் கமின்ஸ் அண்ட் கோ ஆஸ்திரேலியன்ஸ் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை தூக்கிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்குவாடு எந்த டீமுக்கிட்ட இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்ச 2 டீமுக்கிட்ட. ஒன்று இந்தியா கிட்ட, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கிட்ட. ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வார்னர் மட்டும்தான் இல்லை அப்படிங்கிறது இருக்குது. வார்னர் இல்லைனாலும் அவங்க வந்து மேத்யூ ஷாட்டை உள்ளே கொண்டு வந்து வார்னர் இல்லாத குறைய அவங்க நீக்கிற மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்க. ஸ்குவாடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் அவங்க அதிகமாக ஆட் பண்ணலை. எல்லாருக்கும் இந்த ஒரு யோசனை இருக்கலாம். எனக்கு இந்த ஒரு யோசனை இருந்தது. என்னென்னா, எப்படியும் நீங்கள் பாருங்களேன், சிமிலர் டைப் ஆஃப் பேட்டர்ஸ் லபுஷன், ஸ்மித்து, இவங்க 2 பேரும் 11 ஆட வைப்பீங்க. மேலே டிராவிஸ் ஹெட், ஷார்ட்டும் பூந்து பிடிங்கி கடாசுறவர் தான். அப்படி இருக்கும் பொழுது எப்படியும் மார்ஷை நீங்கள் உட்கார வைக்க போகிறது கிடையாது. நீங்கள் 1 டவுனில் அவர் ஆட வைப்பீங்க. மேக்ஸ்வெல் 11ல் இருப்பார். அப்புறம் ஜோஷ் இங்கிலீஷ் ஒரு விக்கெட் கீப்பராக இருக்கும்பொழுது அலெக்ஸ் கேல்விக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓடிஐ வேர்ல்டு கப்லேருந்து அவர் நீக்கப்பட்டதுக்கப்புறமா அப்புறம் அவர் ஒரு மாதிரி நல்ல இன்னிங்ஸ்லாம் ஆடினார். இப்போது ஒரே நேரத்தில் அலெக்ஸ் கேல்வியும் ஜோஷ் இங்கிலீஷும் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும்போதே அலெக்ஸ் கேல்வியை வந்து நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட் பேட்டராக நாங்கள் ஆட் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை பாஸ், எனக்கு புரியலை. ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட்டு, ஷார்ட்டு, மிச்சல் மார்ஷ், ஸ்மித்து, லபுஷன், மேக்ஸ்வெல், ஜோஷ் இங்கிலீஷ்னு நீங்கள் போகிறீங்க. இதில் நீங்கள் வந்து அலெக்ஸ் கேல்வியை நீங்கள் ஆட வைக்க மாட்டீங்க. ஸ்டாயினிஸும் ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்பொழுது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பின்னருக்கு போயிருக்கலாம்ல. இப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர் பேக்கப் நேத்தன் எல்லிஸ் இருக்கிறாரு. 5 மேட்ச் தான் ஆட போகிறீங்க. அந்த 5 மேட்ச்லேயும் இன்ஜுரி ஆகாமல் ஸ்டார்க்கு, கமின்ஸு, இப்போ அதுவும் ஜோஷ் ஆஷ்வர்ட் இவங்க ஆடிடுவாங்க. மேபி ஒரு ஸ்டாயினிஸுக்கு பதிலாகவோ இல்லைனா நான் ஸ்டாயினிஸை தாண்டி வந்து எனக்கு சிமிலர் டைப் ஆஃப் பேட்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. லபுஷன் அட் நம்பர் 5, அதுவே எனக்கு ஒரு மாதிரி உறுத்துது. ஏன்னா ஸ்மித்தும் லபுஷனும் ஒன்றா வராங்க. ஸ்டீவ் ஸ்மித்தை 1 டவுனில் ஆட வச்சுட்டு நம்பர் 4ல் மிச்சல் மார்ஷ், லபுஷன் யாராவது ஒருத்தர் ஆட வச்சுட்டு, ஸோ அதாங்க எனக்கு அந்த மிடில் ஆர்டர், அதாவது ஆஸ்திரேலியாவோட மிடில் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னமோ மேலே இருக்கிற ஹெட்டு, கீழே இருக்கக்கூடிய மேக்ஸ்வெல்லுக்கு இடையில அந்த சாண்ட்விச் மாதிரி ஒரு இடையில இவங்க 2 பேர் இருக்கிறாங்க பொழுது எனக்கு கொஞ்சம் அங்கேயே எனக்கு ஆஸ்திரேலியன் பேட்டிங் லைட்டாக இடிக்குது. பட் இந்த பேட்டிங் அட்டாக்கை வச்சு தான் இவங்க ஓடிஐ வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அதையும் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஓடிஐ வேர்ல்டு கப்பில் அது ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. பாகிஸ்தானில் அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஒன்று சொல்கிறாங்க, ஓடிஐ வேர்ல்டு கப் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கதை நடந்துச்சு. இன்ஜுரியில் டிராவிஸ் ஹெட்டும் இருக்கிறாரு, அஸ்டன் நாகரும் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஸ்பின்னர் வேணுமா இல்லை லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனர் வேணுமா அப்படின்னு கேட்கும்பொழுது இவன் டிராவிஸ் ஹெட்டை தான் எடுத்தார். டிராவிஸ் ஹெட்டை அப்படி எடுத்ததுனால தான் ஒரு மேட்ச் நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்ட் அடித்தாரா, அதுக்கப்புறம் ஃபைனல் இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் அடித்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினாரா, அதுக்கு கைமேல் பணம்லாம் வந்துச்சா. இப்போ அஸ்டன் நகரை திரும்பவும் பேட் கமின்ஸ் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டரோட தான் போயிருக்கிறாரு. இப்போ நீங்கள் ஆடம் சாம்பா போடுவார் 10 ஓவர், மேக்ஸ்வெல்ல வந்து ஒரு ஸ்பின்னர் மாதிரி தான் பார்க்குறாங்க. தேவைப்பட டிராவிஸ் ஹெட்டை கை சுற்றி போட வைப்பாங்க. ஆடம் சாம்பா 10 ஓவர், அதுக்கப்புறம் கமின்ஸ், ஸ்டார்க்கு, ஜோஷ் ஆஷ்வர்ட் இவங்கெல்லாம் 30 ஓவர் போட்டுருவாங்க. மார்ஷ் கொஞ்சம் போட விட்டாலும் போடுறதுக்கு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. இல்லை பவுலிங்க்கு பஞ்சமே கிடையாது. தேவைப்பட்டால் ஒன்று நடக்கும் அந்த மாற்றம். மேபி ஸ்டாயினிஸ்
ஆப்கானிஸ்தான் இடையில ஆட வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே ஆட வைப்பாங்கன்னா ஒன்று லபுஷனை எடுத்துட்டு, ஆனால் இவங்கள பிளான் இதுவாக தான் இருக்கும். முதல் 10 ஓவர் டிராவிஸோட ஷார்ட் அடிச்சு ஆடுவாங்க. முதல் ஓவரத்தில் வந்து ஸ்மித்து கொஞ்சம் அடிச்சு ஆடுறதுக்கு மார்ஷ், லபுஷன் கொஞ்சம் நிற்கிறது. அடுத்த 10 ஓவர் மேக்ஸ்வெல், ஜோஷ் இங்கிலீஷ் இவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கூட இவரோட பிளான் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் கம்ப்ளீட்டாக ஒரு பிளான் இல்லாமல் பேட் கமின்ஸ் இறங்கவும் மாட்டார். ஆஸ்திரேலியா செமிஃபைனல்ஸ்டா இல்லை ஃபைனலிஸ்டா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு லாகூரில் இங்கிலாந்து கூட ஆப்கானிஸ்தான் கூட இருக்கு, ராவல்பிண்டியில் சவுத் ஆஃப்ரிக்கா கூட இருக்கு. ஸோ இவங்களோட ஆப்பனன்ஸ் 3 பேர். இன்னொன்று பாகிஸ்தானில் போயிட்டு விளையாண்டு டெஸ்ட் சீரீஸும் விளையாண்டுருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. 2 டெஸ்ட் மேட்ச் நல்லா விளையாண்டாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ப்ளஸ் நான் திரும்ப சொல்கிறேன், லாகூர் ராவல்பிண்டி ஒரு பக்கம் ஸ்கொயர், ஒரு பக்கம் ரொம்ப பெருசு. அப்போ ஜாம்பாவை தூக்கி போட கண்டிப்பாக சொல்லுவார் பேட் கமின்ஸ். ஸோ தூக்கி போடுவார். கொஞ்சம் கிரிப்பு கிடைக்கும் போது டேர்னும் இருக்கும், இல்லை சில டைம் ஃப்ளைட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேக்ஸ்வெல்லும் அப்படி தான். மேக்ஸ்வெல் 2 6 அடித்தாலும் பரவாயில்ல, நீ தூக்கி போடுங்கிற தைரியத்தை பேட் கமின்ஸ் கொடுப்பாரு. அவருக்குள்ளே அந்த தைரியம் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் விக்கெட்டில் ரிவர்ஸ் ஸ்விங் இருக்கும். மிச்சல் ஸ்டார்க் டெத் ஓவர் டேஞ்சர். நியூ பாலில் ஜோஷ் ஹார்ட்ஸ்வுட்டுக்கும் பேட் கமின்ஸுக்கும் அந்த ஒரு வேலை வெயில் இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி என்ன விக்கெட் ஹார்டாக இருக்கும் பொழுது, வெயில் இருக்கும் பொழுது ஒரு மாதிரி கொஞ்சம் காற்றுல லைட்டாக அலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா, பேட்டிங்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா விக்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது, கொஞ்சம் தான் கிரிப்பு கிடைக்குதுனாலும் முதல்ல டிராஃபிக் சைடை தடுத்து நிறுத்துங்க. அப்புறம் ஷார்ட்டு பிடிங்கி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் ஸ்மித்து இங்கே ரன்ன பால் ஆடுவார். லவுஷன் எப்படின்னு எனக்கு தெரியல, ரன்ன பாலான கேஸாக எனக்கு தெரியல. பட் ஸ்மித் ரன்ன பால் ஆடுவார், மேலத்தில் அடிச்சு கொடுப்பாரு. மேக்ஸ்வெலுக்கு இங்கே டேர்ன்லாம் ஆகலன்னு தெரிஞ்சுன்னா அவர் ஒரு பக்கம் பிடிங்கி கிடாச்சிருவார். இதில் ஜோஷ் இங்கிலீஷும் ஆல்மோஸ்ட் அப்படி தான். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்குவாடு பந்தயம் அடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஃபைனலிஸ்ட்டாக ஆஸ்திரேலியா இருப்பாங்க. ரீசெண்டாக அந்த பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக நடந்த மேட்ச் அதெல்லாம் மறந்துடுங்க. பட் ஃபைனலிஸ்ட்டாக ஆஸ்திரேலியா, இந்தியா நான் இப்போ சொல்கிறேன். பாகிஸ்தான் எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரில, ஆனால் வாய்ப்பு இருக்குது. பட் ஆஸ்திரேலியாவுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஃபைனலிஸ்ட்டாக ஆஸ்திரேலியா இருப்பாங்க. என்னோட ஃபைனலிஸ்ட்டாக ஆஸ்திரேலியாவை சேர்க்குறேன். அப்போலாம் செமிஃபைனலிஸ்ட்டாக அவங்க இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ அடுத்ததாக இவங்களோட அங்காளி பங்காளியான இங்கிலாந்து. இப்போ இங்கிலாந்துக்கு பிரெண்டன் மெக்லமன் தான் கோச். இப்போ பேஸ்பால் அட்டாக் இருக்குது. இங்கிலாந்து பாகிஸ்தானுக்கு 2 தடவை டெஸ்ட் டூர் போனாங்க. இடையில T20 சீரீஸ் ஒன்று ஆனாங்களே ஜாஸ் பட்லரோட கேப்டன்ஸில். எனக்கு லைட்டாக T20 மட்டும் தானே, ஓடிஐ மட்டும் தானே சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் ஜாஸ் பட்லரோட கேப்டன்ஸில் போனாங்க. ஒரு ஒயிட் பால் சீரிஸ் ஒன்று ஆட போனாங்க. அதில் வந்து உங்களுக்கு தெரியும் ஹாரி ப்ரூக் 100, ஜோ ரூட் 100. பட் அடுத்த 2 டெஸ்ட் மேட்சையும் ஃபேனெல்லாம் ஓட விட்டு எல்லாம் டேர்னர் வச்சு சொல்லி முடிச்சு விட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் 600 ரன் அடித்தாங்க, 4 பேர் 100 அடித்தாங்க. பேஸ்பால் அட்டாக் ஆரம்பிக்கும் போது பாகிஸ்தான்லேருந்து தான் இந்த பேஸ்பால் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சது. ஸோ பேஸ்பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க்கு எங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குதோ அங்கெல்லாம் பேஸ்பால் தலை தூக்கும். இப்போ பாகிஸ்தானில் பேஸ்பால் தலை தூக்கி பெரிய ஹைப் கிடைச்சிது. அப்படின்னா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இங்கிலாந்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்களா கிரிக்கானந்தா அப்படின்னா? ஆனால் ஸ்குவாடை பற்றி நம்ம பேசணும். ஸ்குவாட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லணும். ஓடி வேர்ல்டு கப்பில் இவங்க இருந்த நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இடம் வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தான் இருந்துச்சு. இவங்களுக்கு ஸ்ரீலங்காவுக்கு தான் போட்டுருந்தது. ஏன்னா சம்மடி வாங்கினாங்க. ஆக்சுவலி இந்த வேர்ல்டு கப்பில் இவங்க ஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்கிற அளவுக்கு இருந்தாங்க. இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் எடுத்துக்கோங்களேன், திரும்ப நம்ம அந்த கேள்வி கேட்கலாம். ஆனால் இவங்க இருக்கிறது குரூப் ஆஃப் டெத். ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா இருக்கிறாங்க. ப்ளஸ் இப்போ இந்தியா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஓடிஐ மேட்சஸ் ஆடுறாங்க, 5 T20 ஆடுறாங்க. சப்கார்டினை பற்றி ஓரளவு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, வாய்ப்பு லைட்டாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து ரூட்டு, ஜோஃப்ரா ஆர்ச்சர் இவங்க 2 பேர் ரிட்டர்ன் ஆகிறாங்க. ஸ்குவாடில் சாம் கரனுக்கு, டோப்லிக்கு, அதுக்கு மேத்யூ பால்ஸுக்கு, வில் ஜாக்ஸுக்கு இடம் இல்லை. வில் ஜாக்ஸுக்கு, சாம் கரனுக்கு, டாப்லிக்கு இடம் இல்லைங்கிறது என்னடா அப்படின்னு இருக்குது. ஸோ இடம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நிறைய நியூ கமர்ஸ் வந்துருக்கிறாங்க. ஜேமி ஸ்மித்து, அப்புறம் கர்ஸு, ஓவர்டனு, ஜேக்கப் பெத்தலு, சால்ட்டு, அப்புறம் மஹமூது பிக் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை எனக்கு சர்ப்ரைஸாக இருந்ததெல்லாம் யார் அப்படின்னா மஹமூதுலாம் எனக்கு தெரிஞ்ச பெரிய சர்ப்ரைஸாக தான் நான் பார்க்குறேன். அப்புறம் ஜேமி ஸ்மித்தும் சர்ப்ரைஸு, கர்ஸு, ஓவர்டன் இவங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைஸாக தான் நான் பார்க்குறேன். மற்றவங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக் சாய்ஸஸ் தான், ஆட்டோமேட்டிக்கில் உள்ள வந்தவங்க தான். ஸ்குவாட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய இன்எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய புதுமுகங்கள் உங்களுக்கு தெரியலாம். பட் 2027 ஓடி வேர்ல்டு கப்புக்கான ஒரு ப்ரிப்ரேஷனாக தான் நான் பார்க்குறேன். பட் இதில் நீங்கள் 11ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சால்ட்டு, ரூட்டு, டக்கெட்டு, ஹாரி ப்ரூக் 2 T20 வேர்ல்டு கப் ஆடிட்டார், 1 ஓடி வேர்ல்டு கப் ஆடிட்டார், மறந்துடக்கூடாது. அப்புறம் ஜாஸ் பட்லரு, லியம் லிவிங்ஸ்டன், ஆதில் ரஷீது, ஆர்ச்சரு, உட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கசர் கிட்ஸுமே ஆல்மோஸ்ட் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் வந்துட்டார். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு எங்கே சொல்லலை. பட் எல்லாரும் இந்த ஐசிசி இவனுக்கு புதுசுன்னு சொல்கிறேன், அந்த வார்த்தையை நான் விழுங்கிடுறேன். ஏன்னா நியூசிலாண்டுக்கு நான் ஏதாவது சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தேன்னா இப்போ ஸ்மித்து, அப்புறம் ஓவருக்கு இவங்க எல்லாமே வந்து ஐசிசி இவெண்ட்டுக்கு புதுசு, ஆனால் ஒன்றா ஆடி இருக்கிறாங்க, கொஞ்சம் இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இவங்க கசர் கிட்ஸ்லாம் ரெகுலராக ஆடிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறார். பட் இதில் வந்து ஜேக்கப் பெத்தலு, ஓவர்டனு, கர்ஸு, ஜேமி ஸ்மித் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு இடம் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி. பட் இப்போ ஸ்குவாட் எடுத்துக்கிட்டு
எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங்கோட நல்லா இருக்குது. உட்டு, ஆர்ச்சரு, கஸ் அட்கின்சன், கர்ஸு, மஹமத், ஓவர்டன். பட் இதில் ஓவர்டன் ஆல்ரவுண்டரு. உட்டு, ஆர்ச்சர், அட்கின்சன் இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் இருப்பாங்க. நியூ பால் அட்கின்சனும் ஆர்ச்சரும் ஆரம்பிப்பாங்க. மிடில் ஓவர்லேருந்து உட்டு கன்டினியூ பண்ணுவார். ஒருவேளை பென் ஸ்டோக்ஸ் இருந்தாருன்னா ஓவர்டனுக்கு இதில் இடம் இல்லை. ஓவர்டனுக்கு 11ல் எங்கேயாவது இடம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சால்ட்டு, டக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 1 ஓவரில் ஜோ ரூட்டு, ப்ரூக்கு, ஓவர்டன், பட்லர், லியம் லிவிங்ஸ்டன் இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பட் தெரியல. எனக்கு தெரிஞ்ச 11ல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்லாட் வந்து கொஞ்சம் காலியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. டக்கெட்டு, சால்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டாலும் சரியாக தான் இருக்கும். ஒருவேளை ப்ரூக்கு 5ல் வந்து ஓவர்டன், 6 ஜாஸ் பட்லர். இங்கே தான் வந்து பட்லரும் பிரெண்டன் மெக்லமும் டீம் மீட்டிங்கில் இல்லைனா அவங்க தனியாக உட்காந்து பேசும்போது இங்கே கொஞ்சம் குழப்பிப்பாங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு குழப்பம் இல்லாமல் போகலாம். நான் சொல்ல மாதிரி சால்ட்டு, டக்கெட் வச்சுட்டு 1 ஓவரில் ரூட்டு, 4ல் வந்து ப்ரூக்கு வச்சுட்டு 5ல் ஓவர்டன், கீழே வந்து ஜாஸ் பட்லர் அப்படி போனால் கூட பெட்டராக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃபாஸ்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் பிரிச்சாச்சுங்க. ஓகேங்களா, உட்டு, ஆர்ச்சர், அட்கின்சன் ஓகேங்களா, இவங்க தான் ப்ரியாரிட்டி. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரஷீது ஒரு ஸ்பின்னரு, லியம் லிவிங்ஸ்டன் எப்படியும் ஒரு 4-5 ஓவர் போட வச்சுருவாங்க கையை சுற்றி. ரூட்டும் இருக்கிறாரு. பட் இங்கிலாந்து என்னென்னா 8-9 பேர் 10 பேர் வரைக்கும் பேட் பண்ணுவாங்க. பட் இப்போ அப்படி இல்லாமல் சரியாக இருக்குது. ஒரு 6-7 பேர் பேட் பண்ணுவாங்க, 5 பேர் என்கிட்ட பவுலிங் பண்ணுவாங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எதிர்பார்க்குற மாற்றம் அதுதான். இப்போ ஓவர்டன் வந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேட்சஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாகூர்லேயும் கராச்சிலையும் தான். லாகூரில் வந்து ஆஸ்திரேலியா கூடயும் ஆப்கானிஸ்தான் கூடயும் ஆட போகிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கூட கராச்சியில் ஆட போகிறாங்க. அப்படி இன்னொன்று சொல்லிக்கிறேன், ரீசெண்ட் பாஸ்ட் டைமில் இவங்க வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் ஆஸ்திரேலியா கூடயும் ஆன அந்த ஓடி சீரிஸ் ரிசல்ட்லாம் நீங்கள் மறந்துடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவங்க வந்து அந்த ஒரு சின்ன ஒரு மார்ஜினில் தான் அந்த சீரிஸ் விடுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இன்னும் ஒயிட் பாலில் இங்கிலாந்து தான் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் பார்ப்போம். நாம் என்ன சொன்ன மாதிரி பாகிஸ்தானில் தான் அந்த பேஸ்பால் கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து ரைஸ் ஆச்சு. பட் இங்கேருந்து ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி கப் அடித்தாங்கன்னா இன்னொன்று ஓடிஐ வேர்ல்டு கப்பில் கடைசியில் ஒரு மாதிரி அப்படியே நகர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்துருக்குறாங்க. பட் அதெல்லாம் பழைய கதை, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பட் இப்போ எப்படி விளையாட போகிறாங்க இங்கிலாந்து அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு கேள்வி. பட் பார்ப்போம். செமிஃபைனல்ஸ்ட்டாக எனக்கு பெருசாக இங்கே உடன்பாடு கிடையாது. ஆஸ்திரேலியா போவாங்க. இன்னொரு டீமு இந்த குரூப்லேருந்து எது போவாங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். இன்னொன்று பாகிஸ்தானில் இவங்களுக்கு ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தான். ஒரு ஆர்ச்சருக்கு ஆர்ச்சர் உட்டு இவங்களோட நியூ பால் போடுற கதை தான் இருக்குது. அதில் ரஷீதுக்கு ஸ்கொயர் பெருசாக இருக்குது தான் தைரியமாக தூக்கி போட்டுவார். ரூட்டும் அப்படி தான், லியம் லிவிங்ஸ்டனும் அப்படி தான். இன்னும் பேட்டிங்கில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இருக்குது. சால்ட்டு, டக்கெட்டு, அப்புறம் ரூட்டு, ப்ரூக்கு, பட்லர், லியம் லிவிங்ஸ்டன் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பவுலிங் அட்டாக் எவ்வளோ இதை டிஃபெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு இங்கிலாந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் டவுட்டடாக தான் இருந்துகிட்டு இருக்குது. என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இங்கிலாண்டோட பேட்டிங் லைனப் மட்டும்தான் கொஞ்சம் ஏதோ டிஸ்டர்ப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிலங்க. பட் ஆனால் டீம் எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கிறாங்க. அவ்வளோ மோசமான இன்எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் அதில் ரஷீத் பெரிய ஒரு திருப்புமுனை பவுலராக இருப்பாரோன்னு நினைக்கிறேன். ஆர்ச்சர் அவரோட வருகையை சொல்லணும்னா இதை விட சிறந்த சீரீஸ் அவருக்கு கிடையாது. சாம்பியன்ஸ் ட்ராஃபி மூலமாக சொல்லணும். பட் இந்த ஸ்குவாடில் பென் ஸ்டோக்ஸ் மட்டும் இல்லாத எனக்கு ஒரு மாதிரி குறையா எனக்கு மட்டும் தான் தோணுதான்னு எனக்கு தெரில. பட் நீங்களும் பார்த்து சொல்லுங்கள். என்னோட 11ல் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். கஸ் அட்கின்சனும் ஆர்ச்சரும் போட்டதுக்கப்புறம் ஒருவேளை அவங்க 2-3 விக்கெட் இல்லை 1 விக்கெட் அங்கே பவர் பிளே எடுத்துகிட்டு 2 விக்கெட் எடுத்துட்டா உட்டு கையில் பால் வரும்பொழுது உட்டின் மிடில் ஓவர்ஸ் அதில் ரஷீத் ஒரு எண்டில் கண்டிப்பாக பார்ப்போம். ஆனால் டைட்டாக தான் இருக்குது இங்கிலாந்து ஸ்குவாடு. இங்கிலாந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் நம்புறீங்களா? இல்லை கிரிக்கானந்தா இருக்கிற 11s நாங்கள் வச்சு மேனேஜ் பண்ணி நாங்கள் ஜெயிச்சிருவோம், ரோல் அசைன் பண்ணியாச்சு, ஸோ பின்னி படம் எடுத்துரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யாராவது ஆர்மி நண்பர்கள் ரசிகர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 2 ஸ்குவாடை பற்றியும் நம்ம பேசியாச்சு. 2 ஸ்குவாடை பற்றி பேசும்பொழுது ஆஸ்திரேலியா செமிஃபைனல்ஸ்ட்டு என்ன ஃபைனல்ஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சர்ப்ரைஸ் தருவாங்களா இங்கிலாந்து? போன தடவை நீங்கள் ஃபைனல் நம்பினீங்க. பட் இந்த தடவை அப்படி கிடையாது. இந்த தடவை நீங்கள் என்ன சொல்கிறது நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி வருவாங்களா பார்ப்போம். அண்ட் மறக்காமல் நீங்கள் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்டு 2020 கிரிக்கானந்தாவுக்கு ஓட் பண்ணுங்கள். இன்னும் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஸ்குவாட் ரிவ்யூ இருக்குது. ஏன்னா நார்க்கியா வந்து ரூல்ட் அவுட்டு. ஸோ அதனால் அது பெண்டிங்கில் இருக்குது. இன்னும் பாகிஸ்தான் ஸ்குவாடு விடலை, பங்களாதேஷ் விட்டாங்க. விட்டதுக்கப்புறம் வருது. ஓகேங்களா, அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்குது. பேசுவோம்.